எஸ்.எஸ். வர்மா தொலைக்காட்சி வழங்கும் ஏட்டிக்கு போட்டி. உலகம் பூரா இன்னைக்கு மகிழ்ந்து கொண்டாடிட்டு இருக்கிற நம்மளுடைய காதலர் தினத்துக்கான நல்ல தலைப்பு. அங்கே ஒரு அக்கா பாருங்களேன், அதான் நல்ல நல்ல ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வரீங்களே, காதல் தினத்துக்கு வராமல் போயிடுவீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறது கேட்குறது ரொம்ப சந்தோஷங்க்கா. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே இது இல்லைங்களா? எத்தனையோ நிகழ்ச்சி பண்ணோம், அற்புதமானது. இந்த காதல்ன்றது ரெண்டு உடம்புக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஆன்மான்றாங்க. காதல் உண்மையானது, விட்டு கொடுத்துறது, சகிப்புத்தன்மை, இவ்வளோ இருக்குது சார். அதனால தான் நாங்கள் காதலை ஆதரிக்கிறோன்னு ஒரு குரூப். காதல் உண்மையானது. காதலா ஐயோ பாருங்க, இப்பயே அதாவது ஒரு பாலும் கிணத்துல விழுந்து சாகலாமா, இல்லை காதலிச்சு சாகலாமான்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வைங்க. பாலும் கிணத்துலையாவது விழுந்துடலாண்டா, பொழைக்கிறதுக்கு கொஞ்சமாவது சான்ஸ் இருக்கு அப்படின்னு காதலை எதிர்ப்பவர்கள் ரெண்டு பேர். காதலை ஆதரிக்கிறவங்க, அவங்க பேர் ஐஸ்வர்யா, ஒரு பள்ளியில் ஆசிரியை. அடுத்தது நம்மளுடைய தோழி, கல்லூரி பேராசிரியை. கல்லூரி மாணவி விஜே, ஏஜே, பிஜே, இப்படி 4-5 ஜேலாம் பாருங்கள். இதுக்கெல்லாம் விளக்கெல்லாம் சொல்ல முடியாது. அடுத்தது மாவட்டம் விட்டு வந்த ஆசிரியை அகிலா அவர்கள். உங்கள் பேர் பிரியா, சொல்லலை பற்றியா? ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும்பா. இப்படி ஆதரிப்போர் எதிர்ப்போர் இல்லையா? சரி, நீங்கள் இப்படி ஒரு உண்மையான காதல், மகிழ்வான காதல், அத்தனையும் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காதலை எதுக்காக ஆதரிக்கிறீங்க? தெள்ளுதமிழ் கவிதைகளை அள்ளி அள்ளி தந்த என் அன்னை தமிழை வணங்கி, ஆஹா, இந்த வணக்கம் இதாங்க காதல். தமிழையே காதலித்து கொண்டிருக்கும் நடுவர் பாண்டியராஜன் ஐயா அவர்களையும் வணங்கி அழகான ஏட்டிக்கு போட்டி நிகழ்ச்சியை தொடங்குறோம். சங்க இலக்கியத்தையே நம்மலாம் தாலாட்டா வச்சு வளர்ந்தவங்க சார் இல்லையா? அந்த சங்க இலக்கியத்தில் குறிஞ்சிப்பாட்டு, தொல்காப்பியத்தில் பொருளதிகாரம், வள்ளுவனோட இன்பத்துப்பால், நற்றிணை, குறுந்தொகை, இதெல்லாம் சொல்லி தராத காதலை எதிர்ப்போம்னு சொல்லிக்கிட்டு எதிரணியில் உட்காந்துட்டு ஒரு கூட்டம். யார் பேசலை காதலை பற்றி சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம படித்த 1ஆம் கிளாஸ் புத்தகத்திலிருந்து காலேஜ் கல்லூரி புத்தகம் வரைக்கும் யார் காதலை பற்றி பேசலைன்னு மட்டும் சொல்லுங்க. பாரதி பேசியிருக்கான், காதல் 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 இல்லையேல் சாதல் சாதல் சாதல்னு பாரதிதாசன் சொல்லியிருக்கான். கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரர்க்கு மாமலையும் ஓர் கடுகாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ காதலை பற்றி பேசாத வாலி, எங்கேயோ இருந்து எந்த காலத்திலேயோ இருந்த வாலி எழுதியிருக்காரு, கம்பன் எழுதியிருக்கான், கண்ணதாசன் எழுதியிருக்கான். அத்தனை பேருமே காதல் இல்லை அப்படின்னாக்கா எதுவுமே இல்லைங்கிறத இந்த உலகம் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கு. 2G 4G காலமெல்லாம் போய் இப்போ 11G 12G காலம் வந்தும் இன்னும் காதலை எதிர்ப்போம்னு சொல்லிக்கிட்டு இன்னமும் காதல் பரத் மாதிரி பையன்களை நை 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 நைன்னு தெருவில் அலைய விடாதீங்க சார், தயவு செஞ்சு அலைய விடாதீங்க, ஓகேவா? உண்மையிலேயே கடைசி வரைக்கும் கடமைக்குன்னு வாழ்கிறது தான் இந்த எதிர்ப்போம் கோஷ்டியில் சேர்ந்துக்கிட்டு காதலை ரெண்டாக பிரித்து அவங்களையெல்லாம் அழ வச்சு கஷ்டப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்தி கடைசியாக நீங்கள் பார்த்து வைக்கிற ஒரு பிந்து கோஷையோ அல்லது ஓமக்குச்சி நரசிம்மனோட பேத்தியையோ கட்டி வச்சு காலம் பூரா அவனை கண்ணீரோடு வாழ வைக்கிறது, அவனுக்கு பிடிச்ச ஒரு பெண்ணை விட்டுட்டு. ஆனால் கடைசி வரைக்கும் லயிச்சு லவ்வோடு வாழ்கிறது தான் மேடம் உண்மையிலே அன்பு. அதை ஒத்துக்கங்க. அருமைங்க. அதாவது காதலை யார் பேசலை அப்படின்னு பெரிய பெரிய ஆளை சொன்னீங்க. 3ஆம் வகுப்பு படிக்கிற பையன் பேசலாம் இல்லையா? ஆமாம், காதலை ஏன் பண்ணி எதிர்க்கிற?
சார் சிம்பிளாக ஒரு கொஸ்டின் சார். சரி. எங்கள் அம்மா என்னை காலையில் 8 மணிக்கு எழுப்பி காலேஜ் ரெடியாகி கிளம்புனாவே எனக்கு கஷ்டம். இன்கேஸ் இப்போ நான் காதலிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 7 மணிக்கு எந்திரிச்சுன்னு குட் மார்னிங் நான் எந்திரிச்சிட்டேன்னு ஒரு மெசேஜ் போடணும். ரெடியாக போகிறேன்னா தோ நான் காலேஜ் கிளம்பிட்டேன்னு ஒரு மெசேஜ் போடணும். நடுவில் நான் பல்லு விளக்கிட்டேன்னு ஒரு மெசேஜ் போடணும். சார் அவ்வளோ டீட்டெயிலாக வேணாமே, ஷோக்கு சொல்ல வேணாமேன்னு நினச்சேன் சார். அது மட்டும் இல்லாமல் இன்பிட்வீனில் ஒரு வேளை நான் அப்பா கூட வரல, ஆட்டோவில் வரேன் அப்படின்னா அதுக்கு நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பர்மிஷன் வாங்கணும். எந்த ஆட்டோல வர, யாரோட வர, ஆட்டோ டிரைவர் யாருன்னா டிரைவர் பேரை தெரிஞ்சுட்டு நான் தாஜ்மஹாலா சார் கட்ட போறேன். இது ஒரு பிரச்சனை. சரின்னு காலேஜ் அடிச்சு பிடிச்சி போய் உட்காருவோம். நம்ம ஆல்ரெடி ஆசிரியர் நடத்துற பாடம் புரியாம ஏன்டா இங்க உட்காந்துருக்கோம்னு தெரியாம தான் நம்ம உட்காந்துருப்போம். நடுவில் அங்க உட்காந்துக்கிட்டு நீ ஏன் இன்னைக்கு தலை ஒழுங்கா பின்னல, ஏன் துப்பட்டாக்கு பின்னு போடல, ஏன் இந்த சுடிதார் குட்டியா இருக்கு, ஏன் நீ சிவப்பு சுடிதார் போட்ட, யாருக்கு பிடிக்கும் நீ ஒத்தரவசா வச்ச. கஷ்டம் சார். நான்லாம் ரெடியாகி வர்றதே எனக்கு பெரும்பாடு. இதில் இத்தனாயிரம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இது இல்லாமல் பர்த்டே, ஆனிவர்சரி டே, லவ்வர்ஸ் டே, இத்தனாயிரம் டேட்டை வேற நான் வைக்கணும். நடுவில் வேற 35 டேஸ் ஆஃப் ஆனிவர்சரி, 55 டேஸ் ஆஃப் ஆனிவர்சரி, 75 டேஸ் ஆஃப் ஆனிவர்சரின்னு. நான் என் பிறந்த நாளைக்கு எந்திரிச்சு கோயிலுக்கு போகணுன்னாவே சலுப்புப்படுவேன். என்கிட்ட வந்துட்டு வாரம் ஒரு தடவை நம்ம காதலிச்சு 45 நாள் ஆகுது தெரியுமா? அது கூட பரவாயில்ல சார், நான் ஒத்துக்குவேன். நான் விடுற ஒரு கண்ணீரும் நம்ம வாழ்க்கைக்காகன்னு ஒரு தத்துவம் ஒண்ணு பேசுவாங்க பாருங்க சார். நிஜமாலுமே முடியலடா என்னை விட்டுருங்களேன் நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சார். அப்படி ஒரு அது எப்படி சொல்றதுன்னா, அது அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு வேணா நல்லா இருக்கும், சுத்தி இருந்து பாக்குறவங்களுக்கு யாரா இவங்க காமெடி பீஸுங்க இங்க வந்து காமெடி பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி. இதுவே நீங்க எங்களை மாதிரி இருந்து பாருங்களேன், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சுத்தலாம். ஒன்றும் இல்லை, இப்போ நைட்டு 11:30 மணிக்கு நான் எங்கள் வீட்டில் உட்காந்து ஃபோன் பேசுகிறேன்னா எங்கள் அம்மா கதவு திறந்து பார்த்துட்டு நீ தான் தூங்கலை, தூங்குறவங்களையாவது தூங்க விடன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுவே நான் காதலிச்சேன்னு வைங்களேன், பதுங்கி நான் பேசுறது என்னமோ சோத்துல உப்பு போட்டியா ஊறுகாய் வச்சியான்னு தான் பேச போறோம். அதுக்கு நான் ஒரு பதறுவேன் பாருங்க. இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா சார்? ரொம்ப பரவாயில்ல. பிரியா எத்தனை காதல் சர்ச்சை இல்லை, எத்தனை காதல் அனுபவங்கள் இருந்தால் இவ்வளோ பேச முடியும் இல்லையா? நீங்கள் ஏங்க ஆதரிக்கிறீங்க? ஐயா, காதல்கிறது ஏதோ ஒரு ஆணும் பெண்ணும் வீட்டுக்கு தெரியாமல் ஊர் சுத்திட்டு இருக்கிறது மட்டும் காதல் இல்லைங்க. ஒரு அறிவு பெற்ற உயிரினத்திலிருந்து 6 அறிவு பெற்ற மனிதர்களாகிய நமக்கு எல்லாத்துக்குமே இந்த காதல்கிற ஒரு உணர்வு கண்டிப்பாக இருக்குங்க. அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு காதல்லாம் அப்படி இல்லைன்னுட்டு. நிஜமா கேட்குறேன், மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு காதல் வந்ததே இல்லையா? காதல் வந்தாதாங்க அது ஒரு ஹியூமன் பீயிங், மனித இனம். அது கண்டிப்பாக அந்தந்த வயசில் அது வந்தே தீரணும். நீங்கள் வேற காதலே வந்தது இல்லையானா அதை கைவிட்டு எண்ணிட்டு இருக்கு. ஊரெல்லாம் சுடுகாடாக இருக்குதுங்க சார். சரி, அந்த சுடுகாட்டை நம்ம என்ன சுற்றி பார்த்துட்டா இருக்கோம்? சுற்றி பார்க்கல. காதலை நினைவு சின்னமாக கட்டப்பட்ட தாஜ்மஹாலை ஊரே சுற்றி பார்க்குதுங்க. ஊர் மட்டும் இல்லை, இந்த உலகமே சுற்றி பார்க்குறாங்க. காதலர் தினம்னு எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஆனால் காதலருக்கு எதிர்ப்பு தினம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோமா? இல்லவே இல்லைங்க. இல்லை, இனிமேட்டு ஆரம்பிச்சிருவாங்க. சரி, நீங்க ஏன் ஆதரிக்கிறீங்க, எதிர்க்கிறீங்க? சார் பேரை கேட்டாவே சும்மா அதிர்தான் இல்லைங்களா? யாரு சவுத்துல பாருங்க பள்ளி, நாங்க காதலை எதிர்க்கோங்க அங்க கில்லி. ஓகேங்களா? குளத்துல பூக்குது அள்ளி, நம்ம தலைநகரம் டெல்லி. அதெல்லாம் முடிச்சாதான் நல்லா. ஒரு 3வது படிக்கிற பையன் சார் 143. புரியலையப்பா? உங்களுக்கே புரியல தானே? அவங்க அப்பாவுக்கும் புரியல, அம்மாவுக்கும் டீச்சருக்கும் புரியல. ஒரு 3வது படிக்கிற பையன் 143. ஐ மீன் ஐ லவ் யூ. காலம் எப்படி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா சார்? எல்லாமே அவசர காதல். அம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அத காதல் என்று சொல்லுறாங்க அனைவரும். அந்த மாதிரி காதல் அவசரத்துல போயிட்டே இருக்கீங்க சார். என்ன சார் காதல்? 2வே ஒரு பையன் ஓடிட்டு இருக்கான், சருபுருன்னு போறான். ஏன்னு கேட்டா ஐயோ அம்மான்னு கத்துவோம், ஏன்னு கேட்டா வாயை நாங்க பொத்துவோம். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு சார் காதல். 1 வீக்கா நடத்துறாங்க இந்த காதல் லவர்ஸ் டேவை. எப்படி? ஃபர்ஸ்ட் நாள் பூ, செகண்ட் நாள் ரோஸ் மில்க், 3rd நாள் டைரி சில்க்கு, அடுத்த நாள் கரடி பொம்மை, அடுத்த நாள் நீ 2 வீலர் வாங்கினா லவ் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இது என்ன சார் காதல்? காதல் எல்லாம் ஆடம்பரத்தில் போயிட்டு இருக்கு சார். எனக்கு இதயமே கிடையாதுங்க சார். எனக்கெல்லாம் இதயமே கிடையாது. இந்த ஆட்டோகிராஃப் படம் பார்த்துருக்கீங்களா சார்? அதுல 4 கதாநாயகி, மல்லிகா, கோபிகா, கனிஷ்கா, ஸ்னேகா எல்லாம் பாருங்க காலையே. ஒரே நிமிஷம், அதுல மட்டும் ஃப்ரெண்ட் ஸ்னேகா. ஆட்டோகிராஃப்ல இருக்கிற ஹீரோயின் பேர்லாம் சொல்லல. நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக போராடின
தமிழகத்தை சேர்ந்த 4 தலைவர் பேரை சொல்ல. சார் சொல்றேங்க சார். காந்திஜி, நேருஜி, பாரதிஜி, பாரதிதாசன் ஜி, பெரியார் ஜி, சொல்லிக்கிட்டே போலாங்க சார். ஓகேங்களா? அந்த மாதிரி அதுல உருகி உருகி காதலிப்பார் சேரன். அந்த அம்மா கேரளாக்காரம்மா அம்மா அழகா இருக்கு சொல்லவா வேணும். அவருக்காக முகத்துக்கும் வழியில துடிக்கும். அந்த ஐயா அந்த பொண்ணுக்காக மொழிகள் எல்லாம் பல கத்துட்டு வருவாரு. காத்திருந்து காத்திருந்து பேசியவன் நீ என்னை கடக்கின்ற ஒரு நொடிக்காக, காத்திருந்து காத்திருந்து பேசியவன் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பழகியவன், நீ என்னை காதலிக்க உன் தாய்மொழியை கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பழகியவன், நொடிகள் எல்லாம் நோய்பட்டு என்னை சுமந்து போக மறுக்கிறதே, மொழிகள் எல்லாம் உடமாகி என் மொழியை கூட இனிக்கிறதே, சுவாசிக்க கூட முடியவில்லை, என்னை வாசிக்க மண்ணில் எவரும் இல்லை, என்னை எனக்கே பிடிக்கவில்லை, காரணம் கேட்டால் தெரியவில்லை. எப்படி காரணம் தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். அங்கதான் நீ காதலிச்சிட்டி சார், இவங்க காதலிச்சே காதல் சொல்றாங்க, அவங்க காதலிக்க காதல அழிக்கிறாங்க சார். சொல்லுங்க பார்க்கலாம். அதனால எதிர்த்து தெரிவிக்கிறேனே. ஒரு பஸ்ல போக முடியுதா சார்? பஸ்ல ஏறி உட்கார்ந்தா பஸ்ல போக முடியுதுங்களா? அப்பா போவாங்க, தங்கச்சி போவாங்க, ஆனா கப்பல் ஜோடி எந்திரிங்க, இடம் இல்லைங்க அங்க உட்காருங்க, கொஞ்சம் எந்திரிமா, இங்க இடம் இல்லைங்க, அங்க பிரிச்சிருவாங்களாம். பாட்டு போடுவாங்க பாரு. காதலிக்க தெம்பு இருந்தா, கையை பிடிக்க தெம்பு இருந்தா, அவளுக்கு ஒண்ணு பிடிச்சி இருந்தா ஊரறிய கல்யாணம் பண்ணு. கல்யாணம் பண்றீங்க, உடனே காதல்ன்ற பேர்ல கல்யாணத்தை பண்றீங்க, குழந்தை பெற்று குழந்தை ஆட்டு போயிருங்க, 6 மாசம் பிடிச்சிட்டு 6 மாசம் கட்டி விடுறாங்க. அதனாலதான் நாங்க சொல்ற காதலை எதிர்க்கு தவறாங்க. நீங்க குளத்துல சீக்கிரம் விழ வேணாம், நல்லா படிங்க, சம்பாரிங்க, ஜாலியா இருங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸை பாருங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஐயா பாருங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. அதனால ஸ்டார்டிங் காதல் நாங்க எதிர்க்கிறோம். தவறாங்க ஐயா? தவறே இல்ல. சொல்லுங்க நீங்க. நம்ம நேயர் ஒரு அம்மா வாரம் அந்த பொண்ணை பேசுவீங்க, என் குழந்தை பாருங்க பாடிட்டு தூங்கிடுச்சு, நல்லா இருக்கு. மேடம் நிறைய பாட்டெல்லாம் பாடினாங்க, ஆனா அதே பாட்டு எங்களுக்கு இருக்கு மேடம். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே, தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற துடிக்குதே மனமே. அப்படி அழகா நாங்க அப்படியே அழகா எங்க ஜேர்னியை கொண்டு போயிட்டு கல்யாணத்துல போய் நிக்கிற சமயத்துல பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னதும் எதிர்ப்போம் எதிர்ப்போம்னு ஒரு அணி கிளம்பி வந்து எங்களை அப்படியே முடிச்சிடுறீங்க. முடிச்சதால தான் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஆட்டோகிராஃபில் 1K 2K 3K அப்படின்னு காக்கா அந்த 4வது கா வரைக்கும் தள்ளிட்டு போகிறது நீங்கள் தான் மேடம். நாங்கள் ஒரு காவோட நிறுத்திக்கலாம் தான் நாங்கள் சொல்லி நாங்கள் ரெடி பண்ணி செட் ஆகி முடிக்க போகிற டைமில் எதிர்ப்புன்னு சொல்லி அவனை அடின்னு அடித்து பெண்டு நிமித்தி கேரளா அழகான பொண்ணே கூட சேர விடாமல் பண்ணது மேடம் காதலை எதிர்ப்போம் மணி. புரிஞ்சுக்கோங்க, உண்மையிலேயே புழு பூச்சி கூட காதலிக்குதுங்க. காதல் அப்படிங்கிற ஒன்று இல்லைன்னா இந்த உலகமே இன்னைக்கு இல்லை. இங்கே எதிரில் உட்காந்துருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் காதல் இல்லைன்னா இந்த உலகம் சுத்தாது சுழலாது அப்படிங்கிறது. அடுத்தடுத்த ஜெனரேஷனாக இன்னைக்கு இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோம் அப்படின்னா அன்னைக்கு ஆதாம் ஏவாளோடு வந்த காதல். அந்த ஆதாமும் ஏவாளும் காதலிக்கலைன்னா இன்னைக்கு இந்த உலகம் இல்லை. கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா, கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா, நானும் விடவில்லை தொடவில்லை ஏனோ விட இன்னும் வரவில்லை, ஐயர் வந்து சொல்லும் வேளையில் தான் வார்த்தை வருமோ. ஐயர் வரத்துக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோமே ஒழிய உங்களை மாதிரி கட் பண்ணிவிட்டு அடுத்த கேஏவை தேடி போடணுன்னு ஆசைப்படவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் ஐயருக்கு தான் வெயிட்டிங் தாலி எடுத்து கொடுக்க. தேங்க்யூ. காதலை ஆதரிங்க மேடம். பிரியா, இவங்க என்னமோ ஐயரை வச்சுலாம் கல்யாணம் பண்றாங்களா? போற போக்குல கட்டிட்டு போயிட்டே இருக்கிறான். நான் கல்யாணமே அதத்தான் ஐயரை கூப்பிடுறேன், போற போக்குல கட்டுறேன். எந்த காலத்துல அவங்களே தாலி கட்டின அளவுக்கு ஆயிட்டாங்க. நான் வந்து காதல தப்புன்னெல்லாம் நான் சொல்லல. ஆனா எனக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, இவங்க சொன்னாங்கல்ல அந்த காலத்துல யாருதான் காதலை ஆதரிக்கல அப்படின்னு. உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, மகாபாரதத்துல இருந்து கம்பராமாயணத்துல இருந்து பிரச்சனையே காதலாலதான். அவன் சிவனேன்னு கோட்டை போட்டு கோட்டுக்குள்ள நில்லுன்னு சொல்லிட்டு போனான்ல, சொன்ன பேச்ச கேட்டு கோட்டுக்குள்ள இருந்திருந்தா இத்தனாயிரம் கதை வந்திருக்குமா? நான் தமிழ் புக்கு படிக்கணுமா சொல்லுங்க? அவன் நான் என் புருஷனை தேடி போறேன், காதலை காப்பாத்த போறேன்னு கிளம்பி போயிட்டு அவனால எனக்கு 4 சாப்டர் புக் எக்ஸ்ட்ராவாகி நான் எக்ஸாமுக்கு படிச்சு
இவ்வளோ அக்கப்போர் தேவையா? எப்பா அவர் மனைவியே போயிட்டேன்னு வருத்தத்தை விட நீ 4 சாப்டர் படிக்கிறது தான். இது கூட பரவாயில்ல சார். எனக்கு இன்னொரு சந்தேகம். காதல்ல வந்து 1000 கடிதம் எழுதணும், 100 நிலவு அப்படின்னாங்க. ஆமா, இருக்கிற ஒரு நிலவை நம்ம என்னைக்கா ஒரு நைட் உட்காந்து ஃபுல்லா பார்த்துருப்போமா? முடியாது. நம்ம அதிகபட்ச நிலவை பாக்குறதே பௌர்ணமிக்கு அமாவாசைக்கும் தான். ஆமா. அது என்ன சொல்லுவாங்க, பரவாயில்ல. பௌர்ணமி முடிஞ்சு 3வது நாள் பாருங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும்னுவாங்க. நானும் தான் டெய்லியும் பாக்குறேன். வாழ்க்கை ஒழுங்கா நடக்குதானே தெரிய மாட்டேங்குது எனக்கு. நீ புஸ்தகத்தை பார்க்கணுமா? நிலாவை பார்த்துட்டு இருந்தா எப்படி முன்னேறுவேன்? இது ஒண்ணு. அதே மாதிரி எனக்கு இன்னொரு சந்தேகம் சார். இவங்க என்ன சொன்னாங்கன்னா, காதல் ஆதரிங்க, உண்மையான காதல் வந்து என்னைக்குனாலும் ஜெயிக்கும் அப்படின்னு. நான் வந்து அந்த காலத்து காதலை ஒத்துக்கிறேன். ஒரு ஆண்மகனுக்காக பெண்மகள் போராடின வரைக்கும் நான் எல்லாமே ஒத்துக்கிறேன். இப்ப இருக்க எத்தனை பசங்க ஒரே பொண்ணை தான்ப்பா நான் லவ் பண்ணேன், கோட்டை தாண்டி சத்தியம் பண்ண சொல்லுங்க சார். நான் வந்து அந்த பக்கம் உட்காந்து எல்லாரும் என்னமோ சிம் கார்டு மாதிரி வச்சுட்டு இருக்கானுங்க சார். சிம் 1 சிம் 2 சிம் 3ன்னு. முன்னையாவது ஒரு ஃபோன்ல 4 சிம், இப்பெல்லாம் சிங்கிள் சிம் பெர்மிட் தான் ஃபோன்லேயே இருக்கு. இவனுங்க பண்ற அட்ராசிட்டி தாங்க முடியல சார். ஒரு ஸ்டேட்டஸ் சார், என் கூட காலேஜ்ல படிக்கிற பையன் சார், காலையில வந்து அவளை பார்த்த பின்பு நான் ஸ்டோரி போட்டிருப்பான் சார். சரி நம்மளும் சரி ஏதோ புள்ள வெளில போகுது போல அப்படின்ற மாதிரி இருக்கும். மத்தியானம் வந்துட்டு என்னது என் ஃப்ரெண்டு தான் எனக்கு முக்கியம், நண்பேண்டான்னு ஒரு ஸ்டோரி போடுவான். சரி அப்போ லவ்வரோட ஏதோ சண்டை போல அப்படின்னு விட்டுடலாம். நைட்டு வந்துட்டு எனக்கேன யாரும் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும். முதல்ல அவன் என்ன மென்டாலிட்டியில் இருக்கான்னு அவனுக்கே தெரியாது. அவனோட மென்டாலிட்டி தெரிஞ்சாதான் அவன் ஆள்கிட்ட பேச முடியும். அவன் ஆளுக்கு என்ன கொடுக்கறது, அதுக்கு என்ன மென்டாலிட்டினே தெரியாமல் காதல் பண்ணுறோம், பூ கொடுக்குறோம், சாக்லேட் கொடுக்குறோம் நிற்கிறது தேவையா சார்? கண்டிப்பா. இந்த பொண்ணு சொன்னாங்க காதலும் வேணாம் கல்யாணம் வேணான்னு. இவங்க ஒரு சரியான நபராக இருக்கவும் முடியல, சரியான நபரை தேர்ந்தெடுக்கவும் தெரியல. அதனால தான் காதல் வேணாம் கல்யாணம் வேணான்னு சொல்கிறாங்க சார். கல் தோன்றா முன் தோன்றா காலத்தே தோன்றியது காதல். ஆதாம் ஏவாள் காலத்தில் இருந்து இருக்குது காதல். அவங்களோட வாரிசு தான் நாம் எல்லாம். ஏன் அவங்களும் கூட. ஆமாவா இல்லைங்களா? காதல்ங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. எதிரினையதே காதல் உங்களுக்கு செய்ய தெரியல. நாங்கள் உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல் டே கிளாஸ் எடுக்கிறோம் எப்படி லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அவங்களுக்கு நீங்க மனசு மாதிரி போயிருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு கிளாஸ் எடுத்துருவாங்க. எனக்கு 3 வயசு இருக்குங்க. ஓடி போய் அப்பா அம்மாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறோம். அதுவும் ஒரு வகையான காதல் தாங்க. காதல் தான். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க காதல்ங்கிறது வெறும் இனக்கவர்ச்சி மட்டும்தான் இருந்து. அது ஒரு அன்பின் வெளிப்பாடுங்க. அப்துல் கலாமுக்கு அறிவியலின் மீது காதல், அன்னை தெரசாவுக்கு தொழுநோயாளிகள் மீது காதல், நிறைய சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு நம் மண்ணின் மீது காதலை. மேம் சூப்பரா பேசுறாங்க. ஆனா காதலுங்கிறாங்க. இன்னைக்கு காதலிச்சுட்டு எத்தனை பேர் டைவர்ஸ் அப்ளை பண்ணாம இருக்காங்க சொல்லுங்க? லவ் மேரேஜ் பண்ணிட்டு சொல்லுங்க. பிரபல நடிகர் ஆக்டர் நாக சைதன்யா சமந்தா சின்சியர் லவ் பண்ணாங்க. இப்ப தனுஷ் ஐஸ்வர்யா பாருங்க, யாருங்க நிம்மதியா வாழ்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் நாங்க முன்னாடியே சொல்லிடுறோம், தயவு செய்து வேலை நிப்பாட்டிக்கோங்க. நாங்க வாழ்க்கை காப்பாத்துறோம் தானேங்க, யாரும் தடைபடலைங்களே. ஒருதலை காதல், மறுதலை காதல், தருதலை காதல், இப்பொழுது தற்கொலை காதல், பீச்சு காதல், மூச்சு காதல், வெங்காய காதல், விளக்கெண்ணெய் காதல், ஆடம்பர காதல், சின்ன பையன் காதலிச்சா சேது, சித்திரவன் காதலிச்சான் என்ன சொல்றது, நிறைய போயிட்டே இருக்கு. இதே மாதிரி மூச்சு காதல், பீச்சு காதல். சார் அப்பாவோட அனுமதியோட காதலிச்சா காதலுக்கு மரியாதை, அப்பாவே காதலிச்சால் முதல் மரியாதை. இதனால தான் நாங்க சொல்றோம் இதெல்லாம் எங்களுக்கு அவமரியாதை இருக்கு. அதனாலதான் நாங்க காதலை எதிர்க்கிறோம். தவறுங்களா சொல்லுங்க? அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சார் கேஸுக்கும் ஸ்டவ்வுக்கும் லவ்வுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்க்கலாம்? ரெண்டுமே லீக் ஆனா கருகிரும். அதனாலதான் கருக வேணாம், கேஸ் வெடிக்கவும் வேணாம், நீங்க தப்பிச்சுக்கங்க சொல்லிட்டா காதல் நாங்க எதிர்க்கிறோம். சரி, அந்த காலத்து காதல்னு சொன்னீங்க, நாங்க ஒத்துக்கிறோம். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம். இங்க கண்ணும் கண்ணுமா கொள்ளையடிக்குது. இப்ப கண்ணையே பாக்குறது எல்லாருமே. சார் என்னோட இதயம் என்கிட்ட கிடையவே கிடையாது. ஏன் தெரியுங்களா? ஏன்னா என்னோட இதயம் என் கணவர்கிட்ட இருக்கு. ஆனா அவர் இதயம் எவகிட்ட இருக்குன்னு சொல்ல முடியல. காலம் அப்படி போயிட்டு இருக்கு இப்ப. அதனாலதான் நாங்க வந்து காதலை எதிர்க்கிறோம். தவறா சார் சொல்லுங்க? விழிகள் மேடையாம், இமைகள் திரைகளாம், பார்வை நாடகம் அரங்கிலேறுதாமா. ஜூலி ஐ லவ் யூ, ஜூலி ஐ லவ் யூ. மை தடவும் விழியோரம் மோகனமாய் தினம் பாடும் மயக்கம் தரும் மன்னவனின் திருவுருவம். மனவீணையில கீதமெனும் நாதமெற்றி பாடுகின்ற தலைவா, இதழோட இலை வார்த்தைகளை பூக்களாகி பூக்கின்ற பாட்டா. இவ்வளோ அழகாக போகிற காதலைத்தான் நீங்கள் வந்து
தருதலை காதல். என்ன காதல் சொன்னீங்க மேடம்? அது ஒரு 12 காதல் சொன்னாங்கம்மா. லிஸ்ட் போட்டு சொல்றீங்க. தந்தையை காதலிக்கிற தந்தை காதல்னா சொல்லுங்க. அற்புதமான காதல், இன்னுமே முதல் மரியாதை காதல் தான். அந்த வயசுல வாழ்க்கையில எதுவுமே அனுபவிக்காமல் இருக்கிற ஒரு பெரிய தலைவனை, சூரியன் மாதிரின்னு சொல்லுவாங்க அந்த படத்துல. அவர் அந்த சூரியனையும் ஒரு பிறவி எடுக்கிறது, அந்த ஒரு பிறவியில வாழ்க்கையை வாழ்ந்துக்கோன்னு அந்த பொண்ணு பாவம் பார்த்து கொடுத்த காதல் அது. புரிஞ்சுக்கோங்க மேடம். ஏம்மா, உலகம் பூரா இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நாள் வருன்ட்டு. அதை நீங்கள் 2 பேர் மட்டும் இப்படி எதிர்த்துட்டு இருக்கீங்க. அது நீ தலையை விரிச்சு போட்டு ஆடிட்டு இருக்கிற, என்ன காரணம்? சார், இப்போ நீங்க சொன்ன அதே கான்செப்டுக்கு வரேன். எனக்கு ஃப்ரீ ஹேர் ரொம்ப பிடிக்கும். சரி, சரியா? நான் தலை பின்னுனேன் அப்படின்னா என் முடி எவ்வளவு குட்டியா இருக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு ஃப்ரீ ஹேர் பிடிக்கும். சரி. நான் ஃப்ரீ ஹேர் போடுறது எங்க அம்மால இருந்து எங்க அப்பால இருந்தே பிரச்சனை இல்லை. நீ வந்து ஜடை போட்டுட்டு வா, ஏன் இப்படி லூஸ் ஹேர்ல வர, இவ்வளோ அக்கப்போர் இருக்கும் சார். அதே மாதிரி இப்போ ரீசெண்டா ஜோ படம் பாத்தீங்களா சார்? இல்லப்பா. அதனாலதான் சார் நீங்க அந்த பக்கம் சப்போர்ட் பண்றீங்க. ஜோ படத்துல பாத்தீங்களா என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ஹீரோ சார், அவ வந்து ஒரு மலையாள பொண்ணு சார். காலேஜுக்கு ஒன்னா படிக்க வருவாங்க, காதல் வருது, எல்லாம் ஓகே சார். நம்ம வீடு எப்படின்னு நமக்கு தெரியும். எதை சொன்னா எதுல அடி விழும் நமக்கு தெரியும். தெரிஞ்சும் காதல் தான் பண்ணுவேன், நான் வந்து சண்டைக்கு போய் தான் நிற்பேன் அப்படின்னா சரி நிக்கலாம். அட்லீஸ்ட் கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு நம்ம உண்மையா நிக்கணுமா? அதுவும் கிடையாது. அவனை காதலிச்ச ஒரே ஒரு பாவத்துக்காக அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அது ஒரு விஷயம். 7ஆம் அறிவு படம்னு ஒண்ணு செம்ம ஹிட் ஆச்சு இல்ல? அவ காதல்ன்ற ஒரு வார்த்தையவே அவரோட வேலைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டா. அதுக்கப்புறம் காதல் வந்தது, ஒன்னா இருந்தாங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். காதல் அப்படிங்கறது அவங்க சொல்றது வந்து ஒரு புனிதமான ஒரு விஷயம். தாய்க்கு குழந்தை மேல வரது காதல், ஒரு ஆண்மகன் பெண்மகள் மேல வரது காதல், இது எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன் சார். அந்த காதலுக்குன்னு ஒரு புனிதம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை இப்ப இருக்க யாருமே அதை ஒழுங்கா யூஸ் பண்றது இல்ல. அதே மாதிரி எவ்வளவுதான் நம்ம காதல் பண்ணாலும் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. நம்ம அவங்க கூட வாழ்க்கையை பகிர்ந்துக்கிறோமே தவிர நம்ம அவங்களுக்கு அடிமையா போகல. காதல் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் நம்ம அனுசரிச்சு போகணுன்றது கிடையாது. எனக்கு என் கல்யாணத்துக்கு அப்புறம் என் பேரண்ட்ஸை பார்க்கணும்னு ஒரு ஐடியா இருக்கலாம். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட வெளில சுத்துறதுக்கு பிடிக்கும். ஒருத்தரை நான் லவ் பண்றேன் அப்படின்னா அவங்க சொல்ற மாதிரி எல்லா காதலையும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கோசரம் இப்ப இருக்க எல்லா காதலும் சரின்னு நான் சொல்ல மாட்டேன் சார். காதல்னாவே என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் இம்சை தான் சார். இம்சை தான் சார். அதனால தான் ஏற்றுக்கிட்டே இருக்கிறேன் பார். அது எவ்வளோ புனிதமானதுன்றது அவங்க பிரியா சொன்னாங்க. இப்போ நீங்க மக்களே, நீங்க எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க, ஜோ படத்தை பார்க்காதவங்க யாருமே கிடையாது. ஆனா ஜோ படத்தை பார்த்து திருந்தினது அவங்க சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, பேரண்ட்ஸ் எல்லாம் திருந்திட்டாங்க. காதலை எதிர்ப்போம்னவங்களாம் இப்படி குழந்தைய தவிக்க விட்டுறக்கூடாது, நம்ம குழந்தைய இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அத்தனை பேரும் காதலுக்கு ஆதரவு தெரிவித்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. உருகி காதலித்த அந்த 2 பேரை அநியாயமாக கொண்டது நீங்கள் தான். ஒருவேளை அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அட்டகாசமான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருப்பாங்க இல்லையா? இது வந்து ஜாலியாக போகிற செக்மெண்ட்டில் சொல்லலாமான்னு தெரியல. என்னோட பொண்ணு காதல் திருமணம் வேணும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நாளே தெரியும் காதல் பண்ணுறா நம்ம பொண்ணு நம்ம பையங்கிறது. நாளே ஒரு நல்ல அம்மாவுக்கு தெரியும், கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா கண்ணாடிக்கிட்டே நிற்கும், முகத்தில் எக்ஸ்ட்ரா மேக்கப் தெரியும். அதை பார்த்துட்டு அன்னைக்கே பொண்ணு பின்னாடி போங்க. காலையில் வாட்ஸ்அப்பில் 4 மணிக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். பொண்ணு எந்திரிச்சு பையன்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்திரிச்சு ஜூம் பண்ணி பாருங்கள் என்னென்ன வந்திருக்கு, என்னென்ன வரல, எங்கே போகுது அப்படிங்கிறத எல்லாம் பார்த்துட்டோம்னாக்கா பையன் நல்ல பையனாக இருந்தால் நீங்கள் போய் பையன்கிட்ட முதல்ல பேசி தெளிவாக பண்ணி அந்த கல்யாணத்தை அழகாக அவங்க காதலை அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னாலும் அந்த காதல் அவங்களுக்கு மறந்து போகவே போகாது மேடம், கடைசி வரைக்கும் இருக்கும் இல்லையா? நம்ம ஒரு பழைய காலத்து பாட்டு ஒன்று இருக்கும், தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா, தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கை தொடலாமா, ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி காதல் வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அது முடிஞ்சு போச்சு, நாங்கள் எதிர்த்துட்டோம், என் பொண்ணு மாறிட்டா, என் பையன் மாறிட்டான் அப்படின்னலாம் நீங்கள் பந்தா பேசிட்டு வாழவே முடியாது. வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு நரகத்தை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம், அதை புரிஞ்சுக்கங்க. ஸோ இன்னைக்கு காதல் வந்து
பையன் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் வேணான்னு உடைச்சி பிரித்து நசுக்கி வச்சாலும் அதுக்குள்ளே இருக்கும். இன்றைக்கி இருக்கிற பையன்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ வாழ்க்கையில் லட்சியம் இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது, முயற்சி இருக்குது, ஜெயிக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது. கூடவே லைஃப் லாங் அவனுக்கு மகிழ்ச்சியும் வேணும்னா கட்டாயம் காதல் திருமணம் வேண்டும். லயிச்சு அவங்க லைஃப் ஃபுல்லாக வாழணும்னா காதல் திருமணம் தான் பெட்டர். அது இல்லாமல் காலம் முழுக்க அவன் வைகைக்கரை காத்தே நில்லு, வஞ்சீதனை பார்த்தா சொல்லு, மன்னன் மனம் வாடுதென்று, மங்கைதனை தேடுதென்று அப்படின்னு சொல்லி பாட்டு பாட வச்சிடாதீங்க. தேங்க்யூ. ஆதரிங்கம்மா, காதலை ஆதரிங்க. நல்லா பேசுனாங்க மேடம். லைலா மஜ்னு அதெல்லாம் அந்த காலத்து காதல். அவங்க காதலை வாழ வச்சாங்க. ஆனா இப்பெல்லாம் யாரும் காதலை வாழ வைக்கிறத உயிரோட இருக்கிறாங்க சார். உன்னோட புருஷனாக வேலை போட்டு கொடு, எனக்கு கூலி கூட தேவையில்லை, எழுதி கொடுக்கட்டா, வேலை போட்டு கொடுத்து போட்டா காலை வாரி விட்டுட்டு வேணாலும் நம்ம மாட்டு தள்ளி நில்லுட்டா அப்படின்னு சொல்ற காதல் இந்த காதல். என்ன மட்டும் காதல் பண்ணாத, நீ என்ன மட்டும் காதல் பண்ணாத, நீ என்ன மட்டும் காதல் பண்ணாத. சார் காதலை நாங்க அதனால தான் எதிர்க்கிறோம். காதல் பண்ணாத நான் வாழணும் துடிக்கிறோம், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க சார். நான் நல்லா தான் பேசிட்டு இருந்தேன். நான் உங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு சிரிப்பும் வருது, புன்னகை வருது. ஆனா நீங்க மட்டும் எங்களை பார்த்தா என் கோபம் எதிர்க்கிற மாதிரியே பாக்குறீங்க. சொல்லுங்க மேம். அதே சில முக ராசி. உன்னை கண்டதும் தேடுகிறேன் உன் அழகிய சிரிப்பை, நீ ஏன் என்னை கண்டதும் தெரியும் உன்னுடைய பிஞ்சு போன செருப்பை. சொல்லுங்க பார்க்கலாம். வானம் இடிக்க, வான்கோழி சிறகடிக்க, நீயும் நானும் காதலிக்க, இது தெரிஞ்சு உங்க அப்பா ஒன்னடிக்க, உங்க அண்ணன் என்னடிக்க, இது தெரிஞ்சு நான் மனசு எனக்கு நோக, நீ தாலியோட வருவ, நான் தாடியோட வருவேன். இதெல்லாம் நமக்கு தேவையா சார்? ஜாலியா பப்ஸ் சாப்பிட்டு டீ சாப்பிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு அந்த காலங்களை தான் நான் எதிர்பார்க்கிறேன். இதெல்லாம் கஷ்டப்பட்டு ரத்த சிந்தி உழைச்சி நான் பேரண்ட்ஸ் வளர்த்து இவ்வளோ தூரம் சேமிச்சு வச்சு எதுக்காக? நமக்காக தானே. அதெல்லாம் தேவையில்லாம எதுக்கு சார் நான் வீணடிக்கணும்? அதனாலதான் நான் சொல்றேன், காதலை எதிர்ப்போம் மாற்று கருத்தை கிடையாதுங்க சார். எப்படி இந்த பழைய கவிதையெல்லாம் இந்த ஒரு கிறுக்கு காதல ஒருத்தன் எழுதலாம். நீ ஆமா, உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். அது கூட இல்ல சார், நீ பேசினா எனக்கு எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா பாம்பு கடிச்சிட்டு இருக்க கீழே உட்காந்துக்கிட்டு அது உனக்கு எறும்பு கடிக்கிற மாதிரியே இருக்குமா? என்ன சார் இவங்க அல்ட்ரா உல்டா பண்றாங்க? கண்ணே நிரோசா, உன் காலில் இருக்குதா கொலுசா, ஓடி விடலாமா நைஸா. அவ சொல்லுவா, ஏண்டா பஸ்ஸில் போகிறது கூட காசு இல்லையாடா. அருமை. உங்களுடைய ஏன் ஆதரிக்கிறீங்க? தந்தைக்கு மகள் மீது இருப்பது காதல், தாய்க்கு மகன் மீது இருப்பது காதல், அண்ணனுக்கு தங்கை மீது இருப்பது காதல், அக்காவுக்கு தம்பி மீது இருப்பது காதல், அண்டை வீட்டாரின் மீது இருப்பதும் கூட ஒரு வகையான காதல் தாங்க ஐயா. பூனைக்கும் எலி மேல ஒரு காதல் தான் இல்லையா? கடிச்சு கொலை பண்றதுக்கு. அருமை. 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு தோழி இன்னொரு தெலுங்கிட்டு சொல்றா, நீ ரொம்ப அழகா இருக்க, உன் கண்ணுக்கு மை போட்டுக்கோ, இன்னும் ரொம்ப அழகா இருப்பேன்னு சொல்றா. அப்ப சொல்றா, நான் கண்ணுக்கு மை போட விரும்பல, ஏன்னா என் கண்ணுக்குள்ள என் காதலன் இருக்கிறான், அந்த மையிடும் போது பட்டும் படாம கண்ணுல இருந்து தண்ணி வந்துடும், அதை வந்து நான் அழிக்க விரும்பல அப்படின்னு சொல்றாங்க ஐயா. இது கூட பரவாயில்ல. இதத்தான் இவங்க கிறுக்கு காதல். அவங்களுக்கு நம்ம சான்ஸ் கொடுப்போம். இது கூட பரவாயில்ல ஐயா. ஒரு இளைஞன் சொல்றான், நான் எதுவும் சூடா குடிக்கிறதே இல்லை அப்படின்ட்டு. ஏன்னு கேக்குறேன், டீ கூட பச்சை தண்ணி மாதிரி ஆறுனதுக்கு அப்புறம் தான் குடிக்கிறேன்னு சொல்றான். ஏன்னு கேட்டா அவங்க இதயத்துல ஒரு காதலி இருக்கிறதுனால குடிச்சா காயப்பட்டுருவாங்களோட ஒரு கவலை. ஆனா சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்குவாங்க. இந்த இடத்துல நான் ஒரு உண்மை சம்பவம் சொல்ல விரும்புகிறேன் ஐயா. என் கூட படிச்ச என்னோட ஃப்ரெண்டு, அவங்க அக்கா வந்து ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் வேறு ஒரு சமூகம்னு ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ணு போய் என் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பையனை நான் லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி தான் கேட்டாங்க ஒழிய நான் வந்து நான் தனியாக போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலை. கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, அடுத்த நாளே அந்த பொண்ணை கொன்னுட்டாங்க ஐயா. அவங்க அம்மாவும் மனநல சரியாதவங்களும் ஆகிட்டாங்க. போன உயிர் திரும்ப வராது. இந்த சமூகம், மதம், ஜாதி இதெல்லாம் வந்து நாமளா உருவாக்கிட்டதையா. காதல் வந்து இயற்கையா நம்ம பிறக்கும் போதே வந்தது. ரொம்ப அதனால காதலை நம்ம ஆதரிப்போம் என்றும். சார் எத்தனை மேன்மையை சொல்லுங்க சார், நீங்க என்னதான் ஆதரிங்க, எதிர்ப்புன்னு ஒன்று இருக்கு சார். அதனால தான் நான் எதிர்க்கிறேன்றதுக்கு நம்மளுடைய அரங்குக்கு காசி விஜயகுமார் வேளாண்மை துறையில் வேலை செய்யக்கூடிய நண்பர், ஏங்க அப்படி ஒரு கொள்கை எடுத்தீங்க, இந்த காதலை எதிர்த்தே ஆகணும்னு? இப்போ குறிப்பாக பார்த்தீங்களா ஐயா, காதலை எதிர்ப்பவர்கள்னு சொன்னாவே சமுதாயத்தில்
இவன் அந்த இயக்கமா இந்த இயக்கமா, அவங்களா இவங்களா, இவங்களா கலகக்காரர்களா இல்லை கலவரக்காரர்களான்னு ஒரு தப்பான இதுலேயே பார்க்குறாங்க. ஆனால் காதலை வந்து தமிழருடைய தொன்மை பாரம்பரியம் அதில் பார்த்தீங்கன்னா வீரம், காதல், நட்பு, கொடை போன்ற அந்த பல்வேறு விதமான பண்பாட்டு கூறுகளினுடைய அடிப்படையில் காதல் மிக மிக ஒரு அழகாத சூழல் தான் இருந்து வந்ததுங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லைங்கய்யா, மருவி போச்சுங்கய்யா. குறிப்பாக சொல்லப்போனால் நம்முடைய திருவள்ளுவர் காதலுடைய சிறப்புகளில் எவ்வளோ பாடல் பாடினாலும் உடம்போடு உயிரிடை எண்ணமற்ற மடந்தையோட எம்மிடை நட்பும் மாறிங்க. அந்த உடலில் இருக்கிற உயிரும் உடலும் எப்படி ஒன்று சேர்ந்துருக்கோ அது மாதிரி என்னுடைய காதல், என்னுடைய அந்த இணையால் வந்து அவனுடைய நட்பு என்னுடைய நட்பும்பாங்க. இப்போ சமகாலத்தில் அப்படி இல்லைங்கய்யா. சரிங்க, எல்லாமே மாறி போச்சுங்க, எல்லா சூழலுமே மாறி போச்சுங்க. இப்போ ஐயா அற்புதமாக ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தீங்க, காதலுடைய எதிர்ப்பில் கடந்த வாரம் வாகனத்தில் போயிட்டு இருக்கீங்க, ஆப்போசிட் டைரக்ஷன்ல பைக்ல முன்னாடி ஒரு பொண்ணு டேங்க் கவர்ல உட்கார வச்சு ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. வேகமான காதல்ங்க, முன்னோக்கி பயணிக்குதுங்க, பெட்ரோல் காதல்ங்க, அப்படி ஃபயரா போயிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து வாலிப கோளாறுனாலும் சரி, அறியாமையினுடைய காரணத்தினாலும் சரி, ஊடகத்தினுடைய வெளிப்பாடுனாலும் சரி, காதல் இன்னைக்கு மிக மிக ஒரு தரம் தாழ்ந்த நிலையில போயிட்டு இருக்கீங்க. காதல்ல பாத்தீங்கன்னா சமீபத்தில் அதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்றுங்க. ஐயா கூட பார்த்துருப்பீங்க, பொண்ணு பேர் கூட சொல்ல வேணாம், இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த மிகப்பெரிய உரிங்க. ஒரு காதலி தன்னுடைய காதலனை வீட்டுக்கு வரவழைச்சு கசாயத்தில் விஷத்தை கொடுத்து கொள்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னு அந்த கோர்ட்டில் பேசும்போது சொல்கிறாங்கய்யா, காதலியுடைய முறை மாமன் வந்து இராணுவத்தில் பணியாற்றுறதாகவும் அங்கே திருமணத்துக்கு முடிவு பண்ணதாகவும் காதலியை வந்து இப்படி காதலனை கொல்ல வைக்கிறாங்க. இந்த சூழல்ல வந்து கேரள உயர்நீதிமன்றம் அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கு சமீபத்தில் வந்த இதுங்க. பல்வேறு விதமான செய்திகள்ங்க மனசை பெற்றோர்களையும் சரி, சகோதரனாவும் சரி, மனசை ரொம்ப காயப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. இந்த நாடக காதல், இந்த தவறான காதல், இந்த சின்ன வயசு காதல் எல்லாம் கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் யார் ஒவ்வொரு உடன் பிறந்த சகோதரனும் ஒரு தந்தையாகவும் ஒரு சகோதரனாகவும் ஒரு உடன் பிறந்தவனாக சரி, நம்ம சமுதாயத்தில் நடுவுரையா உள்ளிட்ட தரம் தாழ்ந்த காதல்களை கண்டிப்பாக நாங்கள் எதிர்க்கிறோங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. அருமை அருமை, அடே அப்பா. அதாவது ஒரு சமூக அக்கறை இருக்கிற மனிதரால் தான் இத்தனையும் கொண்டு வர முடியும். ஒரு தாயா, நண்பனா, அண்ணனா, தாய் மாமனா, இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனம் காதல் இருக்குது இல்லைங்களா? ஒரு பைத்தியக்காரத்தன காதல் இருக்குது, மேன்மையான காதல் இருக்குது. அப்படி ஒரு காதல் உங்களுக்கு தெரிந்த காதல் இருக்குங்களா? எத்தனையோ காதல்கள் இருக்குது, நல்ல காதல் எல்லாம். அதில் சின்ன சின்னதாக எங்கெங்கேயோ நடக்கிற ஒரு விஷயத்தை தேடி பிடிச்சு ஐயா சொன்னார், எல்லாத்துலேயுமே நல்லதுன்னு ஒன்று இருந்தால் ஒரு மூலையில் கெட்டது இருக்கும் தான். இப்போ கடல் தண்ணி அப்படிங்கிற அவ்வளோ பெரிய ஒரு சமுத்திரத்தில் எங்கோ ஒரு துளி கழிவும் இருக்கும் தான். ஆனால் அதுக்காக மொத்தமாக கடல் நீர் எல்லாமே கழிவு அப்படின்னு சொல்லிட முடியாது. அது மாதிரி தான் இப்போ ஃபோன் கையில் வச்சுருக்கோம், எல்லாரும் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபோனில் நல்ல விஷயம் அவ்வளோ இருக்கும்போது கெட்ட விஷயம் 2 வரத்தான் செய்யும். ஒரு நெல் நடுறோம், அந்த நெல்லில் 2 களைச்செடி கண்டிப்பாக வரத்தான் செய்யும். அதுபோல் நல்ல காதல்கள் மலர்கின்ற அந்த இடத்துல 2 கெட்ட விஷயமும் இருக்கும். அதை ஏற்றுக்கணும், அதை பறித்து போட்டுறணும், அவ்வளோதான். அதை கண்டுபிடிக்கணும். ஆனால் அதை உடச்சி நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ ஐயா சொன்னார் காதல் அப்படிங்கிறதுக்கு, இந்த காதல் அப்படிங்கிறது வந்து எத்தனையோ காதல்களை நம்ம உதாரணம் காட்டலாம். எடுத்துக்காட்டாக என் வாழ்க்கையிலேருந்தே சொல்லலாம். நான் வெறும் 12வது படிக்கும்போது எனக்கு வந்து காட்டில் வேலை செய்கிற மாப்பிள்ளைகளாம் கொடுக்க மாட்டேன், படித்த மாப்பிள்ளைக்கு தான் தருவேன். எங்கள் அம்மா அடம் பண்ணி எங்கெங்கேயோ ஜாதகம் பார்த்தாங்க, என்னென்னவோ பண்ணாங்க. ஆனால் பார்த்தாக்கா என்னுடைய மாமா பையன் ஒருத்தன் படிக்கவே இல்லை, படிப்பு ஏறவே இல்லை. 5 அட்டம்ப்ட் வச்சுருந்தாலும் அந்த அட்டாட்டையாக வச்சுருப்பார் 12வதுல. அவர் வந்து என்னை நீ தான் பண்ணிக்கணும், மணந்தால் மகாதேவி இல்லையல் மரணதேவி அப்படின்னு சொல்லி என்னுடைய நாத்தனார் மூலமாக நிறைய கொடுத்ததால சரி நம்ம சொந்தம் தானே, நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படின்னு கட்டிட்டோம். வெறும் 12ஆம் வகுப்பு நான் உள்ளே நுழையும் போது, இன்றைக்கி எம்ஏ, எம்எட், பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன், எம்ஃபில் முடிச்சிருக்கேன், கல்லூரிக்கு போகிறேன், ஒரு ஆசிரியராக போகிறேன்னாக்கா அத்தனையும் அவர் கொடுத்தது. நான் சொன்னேன், நீ கேட்ட, அப்போது நீ சொல்கிறத நான் கேட்பேன். நீ உனக்கு ஆசைப்பட்டது படிக்கணுன்றது தானே, உங்கள் அம்மா ஆசைப்பட்டது நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ நல்லா இரு. ஆனால் இன்றைக்கும் அவர் 40 மாட்டை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு விவசாயி தான். அந்த 40 மாட்டுக்கு பின்னாடி ஓடுற ஒருத்தர் தான். ஆனாலும் நான் அப்படியே அழகாக காலேஜ், எங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இல்லாமல் அப்படி காலேஜ் போயிட்டு வர்ற படித்த ஒரு மகளாக இருக்கிறேன், ஒரு மனைவியாக இருக்கிறேன் அப்படின்னாக்கா அந்த காதல் தந்தது. அது
அது மாதிரி எத்தனையோ எடுத்துக்காட்ட நிறைய காட்டலாம் சார், நிறைய இருக்குது. லைலா மஜ்னுலேருந்து அம்பிகாபதி அமராவதியிலேருந்து அப்படியே வந்தோம்னாக்கா நல்ல காதல்கள் நிறைய இருக்குது. அதில் இந்த சின்ன சின்ன காதல்களை ஆசிரியர்களாக இருக்கிற நாம, பெற்றோர்களாக இருக்கிற நாம கண்டுபிடிச்சு அப்படி கலையை பிடுங்கி எரிந்து தான் ஆக வேண்டும். காதலை உடைக்காம மட்டும் பார்த்துக்கங்க, இல்லைன்னா காலம் முழுக்க விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே, இரவும் பகலும் முரசிக்கொள்ளும் அந்திப் பொழுதில் வந்துவிடு, அலைகள் உரசும் கரையில் இருப்பேன் உயிரை திருப்பி தந்துவிடு. அங்கே ஏன்னா அந்த காதலர்களுக்குள்ள இருக்கிறது உயிர் சார். அந்த உயிர் நம்ம காதலை கட் பண்ணினோன்னா அந்த உயிரும் சேர்ந்து போயிடும். அப்படி தொலைச்சிட்டு தேடுகிற ஒரு தாயாகவோ தந்தையாகவோ யாரையும் தயவு செய்து அலைய விடாதீர்கள், காதலை ஆதரியுங்கள். அவ்வளோதான் சொல்வேன். நன்றி. வெள்ளி கொலுசு சத்தம் கேட்டால் அத்தனை ஜன்னலும் திறக்கும். அது எவ்வளோ ஒரு காதல். இப்படி ஒரு காதல் இருந்தால் நாங்கள் ஏற்றுக்குவோம். ஆனால் கிறுக்கு காதலாகவே இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாங்க சார். அப்படி ஒரு பைத்திய காதலை சொல்லுங்களேன் பார்க்கலாம். இவங்க சொல்றது எல்லாம் பைத்தியக்காரதா சார். கண்டிப்பா எல்லாருமே உயிருங்கிறாங்க. எங்க உயிர் இருக்கு? எல்லாம் உயிர் தான் எடுக்கிறாங்க. அதான் நான் ஓப்பனா சொல்லிட்டேனே. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியுதாங்க சார்? ஒரு பூங்காக்கு போக முடியுதா? பூங்கால உட்காந்துருக்காங்க, என்னமோ அவங்களே மரம் வச்சு தண்ணி ஊத்தி வளர்த்த மாதிரி ஒவ்வொரு மரத்துலயும் உட்காந்துக்கிறது. அப்ப நாங்களே எங்க சார் போய் உட்காந்துக்கிறது? அந்த இடத்த எல்லாம் ஃபுல்லா அவங்களே அடைச்சிடறாங்க. இதுல எங்க நாங்க போய் வாக்கிங் போறது, ஷாப்பிங் போறது, என்ஜாய் பண்றது நடக்கிறது? அதுக்கப்புறம் மரமே பூ பூக்கிறது இல்ல. மரம் பூ பூக்கிறது இல்ல. அது அதுவே கருகி கீழே விழுந்துருது. ஏன்னா அப்படி போயிட்டு இருக்குங்க. இப்ப இருக்க காதெல்லாம் வாட்ஸ்அப்ல ஆரம்பிச்சு ஒயின் ஷாப்ல முடியுதுங்க சார். ஏன்னு கேட்டா ட்ரீட் என் பாய் ஃப்ரெண்டுக்கு, என் லவ்வருக்கு, இதுதான் காதலா சார். அதனாலதான் நாங்க எதிர்க்கிறோம்னு சொல்றது தவறா? நீங்களே சொல்லுங்க சார். சாருமே விஜய் மாதிரி அழகா இருக்காரு, அதனால கண்டிப்பா திருப்பி எங்களை சொல்லுவாரு, எனக்கு தெரியும். எங்க ஸ்டூடெண்ட்ஸுங்க சொல்லுங்க பயங்கரமான பார்ட்டி. என்னடான்னா 8வது பிரேக்கப் சார், செலிப்ரேட் பண்றான்றான் 8வது இல்லையா? ஆமாங்க சார். பார்ட்டி தரேன்ட்டு அவனே சம்பாரிச்சு காசு கொண்டு போனா பரவாயில்ல, வீட்டுல அப்பாவோட பாக்கெட்ல பணம் திருடுறதும், அம்மாவோட கடுகு டப்பாவில் பணம் எடுத்து கொண்டு போய் இல்லை ஜிபே பண்ணி அவன் பார்ட்டி வைக்கிறாங்க. இந்த பார்ட்டி எங்களுக்கு தேவையாங்க சார்? சொல்லுங்க. அதனால தான் நாங்கள் வந்து காதலை கண்டிப்பாக நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் சார். அப்போ பாட்டு மேம் அழகாக பாடுறாங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு ஹிந்தியில் பாட்டு பாருங்கள். சிக்குச்சோ எக்குச்சோ டிப்பா சிக்கு டாட்டி, என் சின்ன கிச்சு கேட்டு பேச்சுக்கு டாட்டி, பணத்துக்காக என்ன விட்டு அவன் கூட போனியே, பணத்துக்காக என்ன விட்டு அவன் கூட போனியே, தோடுக்காக என்ன விட்டு அவன்கிட்ட வாங்கின பாட்டு மல்டிப்ளஸ் கலர் மாதிரி மாற்றி மாற்றி கலர்ஃபுல்லாக எழுதிட்டே இருக்காங்க. காரணம் ட்ரெண்டிங்கில் காதல் அப்படி போயிட்டு இருக்கு சார். அதனால தான் சமூக வலைத்தளங்களை எடுத்து பாருங்க, காதல் காதல் மாதிரியா இருக்கு. அதனால தான் நீங்கள் சொல்கிறத கண்டிப்பாக நான் வந்து ஏற்றுக்கவே மாட்டேங்க. லவ் ஃபெயிலியர் பாட்டோட கடைசியில் ஓகேவா சார்? இதுக்கு மேல நாங்க என்ன தெளிவா சொல்றது சொல்லுங்க? அதனால காதலை எதிர்க்கிறோம் சார். இன்னைக்கு காலைல பஸ் ஸ்டாண்ட் விட்டு கிராஸ் ஆன சேலம் பஸ் ஸ்டாண்ட்லங்க சார், ஒரு பையன் சொல்றான், மச்சான் குமார் அதான்டா என் ஆளு. அப்ப அவ பக்கத்துல போறது அது அவனோட ஆளுடாங்கிறான். இது என்ன சார் காதல்? ஒருவனுக்கு ஒருதான காதல்? இங்க அந்த டாபிக்கே கிடையாது. அந்த மாதம் 1 6 மாதம் மச்சான், அந்த ஃபிகர் சரியில்லடா. அதனால சொல்கிறான், காலேஜுக்கும் காஃபிக்கும் என்ன வித்தியாசம்? காலேஜில் ஃபிகர் இருக்கும், காஃபியில் சுகர் இருக்கும். இப்போ ஃபிகரை பார்த்தா அந்த பையனுக்கு சுகரே ஏறிட்டு இருக்கு. அதனால சார் காதல் நாங்கள் வந்து எதிர்க்கிறோம். என் ஃப்ரெண்டுங்க சார் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணேன் சார். அந்த பொண்ணு நல்லா படிப்பாங்க, நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க. அந்த பொண்ணு கால் பண்ணுது எனக்கு. மீட் பண்ண உடனே ஏமா அப்படின்னு கேட்டேன். இல்லடி, நான் ரொம்ப லவ் பண்ணேன் ஒரு பையனை சின்சியரா, அந்த பையன் என்னை வேணான்னு சொல்லிட்டான், ஆனால் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்னா. ஏன்டி தற்கொலை பண்ணிக்க போறேன்? அப்பெல்லாம் முடிவு பண்ணாதா அப்படின்னு சொன்னேன். எனக்கு என்ன பண்ண, என் மனசு முழுக்க அவன்கிட்ட கொடுத்துட்டேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு பொண்ணு சொல்கிறாங்க சார். அப்போ சரி என்னதான் தற்கொலை பண்ண? மாத்திரை சாப்பிடல. அப்போ என்னதான் பண்ண? எலிப்பேர் சாப்பிடல. முருங்கை மரத்தில் தூக்கப்பட்டு தொங்குனே கீழே விழுந்துட்டேன்டிங்கிறாங்க சார். முருங்கை மரம் தூக்க போட்டால் கீழே விழதானே செய்வா, விழுந்து தப்பி சொல்லி வருத்தப்படுறாங்க சார். அந்த பொண்ணு சாகிறதுக்கு அவ்வளோ வழி யோசிக்கிறாங்க, வாழ்றதுக்கு ஒரு வழியா கூட சார் இல்லை. அதனால காதல் நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த முடிவுக்கெல்லாம் ரொம்ப தள்ளப்படுறாங்க. காதல் காதல் காதல், அதனால காதலை விட்டுருங்க. நாங்கள் 19 கிட்ஸ் சார். அதனால வர காதல்
கசக்குதையா மனந்தான் லவ் லவ்னு துடிக்கும் லவ்னு தான் துடிக்கும் தோத்து போனா குடிக்கும் பைத்தியம் பிடிக்கும் காதல் 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 வர வர காதல் கசக்குதையா 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 சொல்லிக்கிட்டே போலாம் சார். என்கிட்ட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு சார். ஏன்னா இதெல்லாம் உண்மை, சுத்திகரிக்கப்பட்ட உண்மை சார். அதான் காதல் நாங்க இருக்கிறோம். ஆமா, சாதாரண உண்மை இல்ல. சரி. அதனால மேம் பாத்துக்கோங்க. இப்படி யார் ஆண் முதல் சொல்லுவானா இந்த ஐ லவ் யூன்ற வார்த்தையை, ஒரு பெண் சொல்லுவாளா? ஒரு காதலை வந்து ஒரு ஆண் தான் சொல்லணும் பெண் தான் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. உண்மையிலேயே இந்த பையன் பண்ணுகிற ஏதோ சில செயல்கள் அல்லது அந்த பொண்ணு நடந்துக்கிற ஏதோ சில செயல்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தைரியம் இருக்கிற ஒருத்தங்க இந்த துணை தான் நமக்கு வேணுன்றவங்க தைரியமாக சொல்லிடுறாங்க. சொல்லாதவங்க தான் கோழைகளாக அப்படியே பின்னாடியே போய் அந்த காதல் அப்படியே ஒருதலை காதலாக மாறி அதுக்குள்ளே அந்த பொண்ணு வேற யார்கிட்டயும் அப்படியே சான்ஸ் இருக்குது. அதனால் காதல் வந்தால் தைரியமாக சொல்லுங்கள். ஒத்துக்கிட்டா ஓகே, இல்லைன்னா அட்டகத்தி தினேஷ் மாதிரி டீ கடையில் நின்று அடுத்த ஆளை பார்க்க வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி இப்போல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனால் அது நல்ல காதலாகத்தான் இருக்கும். உங்கள்கிட்ட இப்படி ஒரு அணுகுண்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ இதுதாங்க. இல்லை, நான் கூட ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சேன். ஆனால் நல்லவங்க தான், இப்பயும் நல்லவங்க தான். சார் உண்மையிலேயே அதான் அதுக்காக இப்போ அவங்களாம் சொன்னாங்களா தாடி வளர்த்துட்டு அப்படிலாம் இல்லாமல் கரெக்ட் கரெக்ட் இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாரோ ஒருத்தர் சொல்லி தான் ஆகணும் தைரியமா அப்படிங்கிறதுக்கு. பரவாயில்ல, கஜினி முகமதே 16 முறை வந்தாப்புல. அகிலா சொல்லுங்க, யார் தாங்க அந்த வார்த்தையை ஆரம்பிப்பா கூச்சம் இல்லாம? பெண்ணுனா போல்டு தான் சார் வார்த்தை. ஆஹா, நாங்க பெண்ணுங்க ஏன் அப்பதான் சார் அப்ப வெக்கமான சூடு சொரணம் ஒண்ணு கிடையாது. சூடு சொல்றேன் இருக்கு சார், லைட்டா இருக்குங்க சார். அது சொல்லுவாங்களே சார், அந்த காலத்துல மாதிரி கூப்பிட்ட உடனே அம்மா அத்தான் வந்துட்டேன் பூ வச்சுக்கிட்டு பொட்டு வச்சுட்டு போட்டு சொல்ற அத்தான் நினைச்சியாடா மனைவிடா அப்படிங்கிற மாதிரி நாங்களும் போலடா சார். குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், சொல்லுங்க இப்படிலாம் நினைச்சுதான் நான் கல்யாணம் பண்ணேன். இந்த பழைய பாட்டுல விடிய காலம் அப்படியே புகை வந்து ஒரு மாடு கத்தி பொண்டாட்டி தலை நிறைய குளிச்சுட்டு வந்து அத்தான் எந்திரிங்க, ஆமா கடைசி 4 மணிக்கு எந்திரிச்சு போய் பால் வாங்கிட்டாயா? கடைசியில் நீங்க எழுப்புற மாதிரி ஆயிடுச்சுன்னா நான் போய் பால் வாங்கி எழுப்புற மாதிரி ஆயிடுச்சு. நான் எழுப்ப எட்டி உதைக்கிறாப்பா, அப்போ கூட எந்திரிக்க மாட்டேன்றா. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆக்டிவ் சார், சுறுசுறுப்பு. நான் உங்களை ஆயத்தப்படுத்துறோம், அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க சார். யோகா ஆமா யோகா பயிற்சி சார். அதெல்லாம் மேமே சொல்லிட்டாங்க எங்க கிட்ட, திருப்பி அவங்களே சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்களே அட்டக தினேசன் சொன்னாங்க, ஆடி போட அவனி அவன் ஆள மயக்குந்த அவன் ஆளை மாத்திட்டே போறாங்க சார். இதுலேயும் தெரியுது அவங்களே பாயிண்ட் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது காதல் சொல்றாங்க, காதலே பொய்ல தான் ஆரம்பிக்குது. பொய் சொல்ல போறேன் பொய் சொல்ல போறேன் நீ ரொம்ப அழகியடி, பொய் சொல்ல போறேன் பொய் சொல்ல போறேன் நான் கொஞ்சம் அசிங்கமடி. இது எது உண்மை சொல்லுங்க? காதல் அங்க பொய்ல தான் ஆரம்பிக்கிறீங்க, அதனால நாங்க எதிர்க்கிறோம். தவறா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பக்கம் பார்த்தா த்ரிஷா, இந்த பக்கம் பார்த்தா ஸ்னேகா. அதான் சொல்லுவாங்களே, ஒரு இதழை காதல் இருதலை காதல், காத்து வாகல 2 காதல் சருப்பலாம். எங்க இவங்க சொல்ற காதல் 2 காதல் எதுக்கு வருது? இங்க சாப்பாடுலன்னா இங்க சாப்பிட்றதுக்கா? அதனாலதான் காதல் நாங்க எதிர்க்கிறோம் சார். இவங்க சொன்னாங்க காதல் எல்லாமே நல்ல காதல் நல்ல காதல். அத்திப்பழ பார்க்க நல்லாதான் சார் இருக்கும், அது புட்டு பார்த்தா தெரியும் எவ்வளவு புழு இருக்கு அப்படின்ட்டு. அது எவ்வளவு சத்துன்னு உங்களுக்கு தெரியல மேடம். சத்து இருக்கு, நீங்க அதை புட்டு சாப்பிட்டு பாருங்க, அப்ப சொல்றேன் சத்து இருக்கா இல்லையான்ட்டு. ஓகேங்களா? சொன்னாங்க மேம் சொன்னாங்க லவ் மேரேஜ். அப்படி நானும் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தாங்க சார். எங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்க, ஆமா அவர் விவோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, கிராம இருக்காங்க, ரொம்ப நல்லா என்னை பாத்துக்கிறாங்க. அதாவது எங்க காதல் ஒரு மனசு புரிஞ்ச காதல் சார். என்னோட இது என்கிட்ட கிடையவே கிடையாது, ஏன்னா இதையும் அவர்கிட்ட இருக்கு சார். ரொம்ப நினைவெல்லாம் அங்கதான் சார் இருக்கு. இப்போ ஒரு ஆஃப் டே பிரிஞ்சு வந்துட்டேன், அவரை பார்க்காம இருக்க முடியல. அதான் எங்களுடைய அரேஞ்ச் மேரேஜுக்கான காதல் சார். ஒரு மணி நேரமா இதயம் இல்லாம தான் இருக்கீங்க. பிப்ரவரி மாசம் கண்டிப்பா நீங்க சொன்னீங்க, நான் துணி துவைப்பேன் அவரு சட்னி அரைப்பாரு, நான் தோசை ஊத்துவேன் அவரு மாவாட்டுவாரு. நான் என்னோட வீட்டுக்கார ஒரு வேலை கூட செய்ய விடவே மாட்டேன் சார். நான் காலைல எழுச்சோடனே புதினாட்டி, நைட் ஆனா இஞ்சி டீ, இடையில லஞ்சு, மார்னிங் டிஃபனு, குடிக்க போனா டவலை கூட கூட நான் தான் குடிப்பேன். அந்த அளவுக்கு அன்பு சார். நீங்க வேலைக்காக காதல் சொல்றீங்க, என்னோட வேலையை அவர் காதலிக்கிறது தான். எக்ஸ்கியூஸ் மீ, காலம் முழுக்க அடுப்படியிலேயே கிடக்கிறது தான் அரேஞ்ச்டு மேரேஜ். ஆனா உனக்காக எல்லாமே நான் செய்வேன் காலடியிலேயே கிடக்கிறது தான் எங்க லவ் மேரேஜ். அரேஞ்ச்மெண்ட் அன்பு இருக்குங்க சார். நீங்க சொல்றீங்கல்ல நான் வரேன் மேடம்,
இப்ப பாத்தீங்க அப்படின்னா பந்தலிட்டு பரிசம் போட்டு ஊர் முழுக்க கூப்பிட்டு அப்பா அம்மா பெற்றோர்கள் பார்த்த பையனை கல்யாணம் பண்ணி சாப்பாடு போட்டு நிச்சயம் பண்ணி மோதிரம் மாத்தி எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க காலில் உளுந்து கும்பிட்டு கிடைக்கிற சந்தோஷம் ஒரு இருக்கேங்க சார். அது கோடி கோடியா கொடுத்தா கூட வராதுங்க சார். எல்லா வேலையும் முடிச்சுட்டு மறுநாள் அம்மா பலகார குடம் கொடுப்பாங்க. அந்த பலகார குடத்துல சீடை, முறுக்கு, ஜிலேபி, லட்டு இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு சார். எதுக்கு தெரியுங்களா? அம்மா நீ வாழ போற வீட்டில் உன் மாமியார் உன்னை முறுக்கு போல முறுக்கினாலும், உன் நாத்தனார் உன்னை சீடை போல கடித்தாலும் அனைத்தையும் சகித்து கொண்டு நீ அங்க அதிரிசமாய் தித்திக்க வேண்டுமான்னு சொல்லி சொல்லி ஒரு தாய் அறிவுரை கூறுவாங்க பாருங்க. அங்க நிக்குதுங்க ஒரு அன்பான ஒரு அரவணைப்பு. அதனாலதான் இந்த சுகம் வந்து உங்க லவ் மேரேஜ் கிடைக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். வெறும் 5000 ரூபாய் சம்பளத்துல கூட அழகா குடும்பம் நடத்துறது லவ் மேரேஜ். ஏன்னாக்கா அந்த பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிச்சு, அதுல அவ்வளோ அழகா இருக்கணும்னு வாழ தெரியும் அந்த பொண்ணுக்கு. ஆனா நீங்க 5 லட்சம் சம்பளம் வாங்குற ஒரு பையனுக்கு வந்து நீங்க வந்து இந்த காதலையெல்லாம் எதிர்த்து நீங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சாலும், நீ கட்டி வச்சியே ஒரு மாப்பிள்ளை ஒரு ஆடி கார் வாங்கி தரானா அப்படின்னு சொல்லி கண்ணை கசக்கிட்டு உங்க வீட்டுல வந்து நிற்கும். நீ கட்டி வச்சியே ஒரு மாப்பிள்ளை, நீ தானே பார்த்து வச்ச, சினிமா கூப்பிட்டா வரானா அப்படின்னு சொல்ற காதல் உங்களுது. ஆனா நம்மளா பார்த்து பண்ணிட்டோம். அது அம்மா அப்பா கிட்ட நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசா சொல்லணும். 5000 சம்பளம் வாங்குற புருஷனை கூட என் புருஷன் 50,000 வாங்குறாமா, அருமையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு அழகானது. நற்றினையில போதனார் சொல்லியிருப்பார், ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டுணர்ந்த நல்கொள் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு சின்ன வயசுல அவளா உடன்போக்கில் கட்டிட்ட ஒரு பொண்ணு ரொம்ப அழகா ஒரு வேளை விட்டு ஒரு வேளை சாப்பிட்ற உணவு தான் அவளுக்கு கிடைக்குது. ஆனா அவங்க அம்மா பார்க்க வரும்போது அம்மா அருமையா இருக்கேம்மா நானுன்னு சொல்றாளாம். இந்த அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்த நல்கொள்ளுன்னு சொல்லுது நற்றினை. அது மாதிரி சங்கத்தமிழ்ல இருந்தே நமக்கு இந்த உடன்போக்கு காதல் எவ்வளவு உயர்ந்த காதல்ங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால காதலை ஆதரிப்போம். இந்த காதல் வந்தா கவிதை வரும். வைரமுத்து தான் எழுதுவாரு, உன்னை பார்க்கும் வரை அரசியலையாகத்தானே இருந்தேன், ஏன் உன்னை பார்த்தவுடன் தென்னங்கீற்ற கிழிந்து போனேன்னு வர. அப்படி உங்களுக்கு காதல் கவிதை தெரியுமா? இந்த இடத்துல நான் ஒரு சில வரிகள் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். காதல் அறிவியல் வளர்ச்சிக்கான அடிப்படை, காதல் சமூக மாற்றத்திற்கான அடிப்படை, காதல் ஐயன் புத்தன் கண்ட சமத்துவத்தின் அடிப்படை. ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு தேசிய கீதம் இருக்கும், ஆனால் உலகத்திற்கு ஒரே தேசிய கீதம்னா அது காதல் மட்டும்தான். நடுவரை அவர்களே, தேசிய கீதமே ஆமாங்க, ரைட் ரைட், யுனிவர்சல் லாங்குவேஜ். முதல் காதலுக்கு எத்தனை காதல் பண்ணாலும் தெரியாத தேவதையை கல்யாணம் பண்றதை விட தெரிஞ்ச பேய கல்யாணம் பண்றது ரொம்ப நல்லதுங்கய்யா. சைட் மட்டுமே அடிச்சு சிங்கிளா இருக்கிறத விட லவ் பண்ணி குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் ஐயா. இது ஒரு புது கவிதை. ஆமாங்க ஐயா. உண்மையிலேயே காதல் அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை முழுக்க அது வந்து ரொம்ப அழகாக ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். எல்லாருக்குமே அவங்களோட 10 வயசுல ஆரம்பித்த காதலாக இருக்கலாம், 15ல் ஆரம்பித்ததாக இருக்கலாம், 20ல் ஆரம்பித்ததாக இருக்கலாம். ஆனால் அந்த காதல் கை கோர்த்தாலும் சரி, கை கோர்க்கா விட்டாலும் சரி, அந்த மனசுக்குள்ளே வாழ்ந்துட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக நிச்சயமாக அது எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துருக்கும். இதை நீங்கள் மறுக்கவே முடியாது. தலையை போய் ஆட்டணும், வீடியோவில் தெரியணும். ஏன்னாக்கா நான் மட்டும் சொல்லிட்டு இவங்க மட்டும் நினைச்சிட்டு இருக்காங்களோ, உலகமே அப்படித்தான் ஓடிட்டு இருக்கு. உங்க கருத்தை மட்டும் தான் பேசணும். நீங்க என்ன எங்க ஆளு? ஐயா ஒன்றும் இல்லை, என்னோட மாமனாருக்கு 80 வயசுங்க. இப்போ நான் வரும்போது அவருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்து அவர்கிட்ட சின்ன ஃபோன் தான் இருக்கு. இதில் வீடியோ காலில் யாரோ ஒரு நண்பர் பேசினார், 80 வயசு அவருக்கும். கொடுத்தேன், வீடியோ காலில் வந்தார். ஒரு தாத்தா பேசுகிறாருன்னு சொல்லி தான் கொடுக்குறேன். வாங்கி பார்த்துட்டு என்னப்பா அப்படின்னாரு. குரல் அவளுக்கு நடுங்கிட்டு இருக்குது. அங்கேருந்து அவர் சொல்கிறாரு, டே நம்மெல்லாம் ஆரகலூரில் 5ஆம் கிளாஸ் படித்தோம்ல, அலுமினி மீட் வச்சுருக்கோம்டா அப்படின்னு. நான் ஷாக் ஆகி போய் நிற்கிறேன். என்னடா காதலை பற்றி பேச போகிறோம், நம்மளை மாமனார் பார்த்தா திட்டுவாரோ நம்ம நினச்சிட்டு இருக்கோன்னு. ஆனால் அலுமினி மீட்டு 5ஆம் கிளாஸ் ஆரகலூர் 80 வயசுக்கு. இவர் உடனே நான் என்ன அத்தை எங்க அத்தைன்னு குச்சியை தட்டிட்டு பேசினவர் உடனே அந்த பக்கம் இருந்து, நீ மட்டும்தானே இருக்கிற, அந்த அன்னக்கொடி இன்னும் உசுரோட தான்டா இருக்குது, அவளும் வராடா அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் அந்த தாத்தா சொன்ன அடுத்த செகண்டு அப்படின்னு ஒரு இழுப்பைங்க. அவ்வளோதான், ஒரு செகண்ட்ல அந்த குச்சியை கீழே போட்டாரு, எந்திரிச்சு நிற்கிறாரு. தானே குச்சி இல்லாம அவரால் நடக்கவே முடியாது, ஆனா எந்திரிச்சு நிற்கிறார். அப்போ 80 வயசுலயும் ஒருத்தரை எழுந்து நடமாட செய்வது அந்த காதல். அவருக்கு அருமையா வேற ஒரு மனைவி
கிடைச்சாலுமே, அந்த மனைவியோட அவர் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தாலுமே, ஆனாலும் மனசுக்குள்ள இன்னமும் அந்த அன்னக்கொடி உசுரோட இருக்குதுன்னு சொன்னதுக்கே இவ்வளோ பெரிய சந்தோஷம்னா, அன்னக்கொடியை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் மாமனாரின் எண்ணக்கொடிகள் எவ்வளவு பூக்கும் இல்லையா? அதனால் கண்டிப்பாக காதல் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் நம்ம எழுச்சியோடு வாழ வைக்கும். அதனால காதலை ஆதரியும். காதல் லவ் பண்றவனுக்கு அன்னைக்கு மட்டும்தான் சார் ஹாப்பியே. ஐ மீன் பிரி 14 அன்னையும் லவ்வர்ஸ் டே அவனுக்கு. ஆனால் லவ் பண்ணாதவங்களுக்கு வருஷம் முழுக்க லவ்வர்ஸ் டே சார். அவன் ஹாப்பியாக இருப்பான். லவ்வர்ஸ் டே அன்னைக்கு அந்த பொண்ணும் அந்த பையனும் பண்ணுற அராஜகருக்கே, எனக்கு பூ வாங்கி கொடு, பிஸ்கட் வாங்கி கொடு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாமா, இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்லாமா. இதுக்கு முதல்ல அவன் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அந்த பொண்ணு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். எந்த கமிட்மெண்ட்ஸே இல்லாமல் லவ்ன்ற பேரில் அவங்களும் கஷ்டப்பட்டு அந்த காதலையும் கஷ்டப்படுத்துகிறாங்க சார். அதனால காதல் நாங்கள் வந்து எதிர்க்கிறோம். பீச்சு காதல், மூச்சு காதல். நாங்கள் இன்னைக்கு எத்தனை பேருக்கு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி ஹாப்பியாக இருக்காங்க சொல்ல பார்க்கலாம். நான் அரேஞ்ச் மேரேஜ் தாங்க சார். எனக்கு மொத்தம் 4 மாமியாருங்க சார். தேவதை மாதிரி. நீங்க நம்ம படத்துல சொன்ன மாதிரி தான் இன்னும் உயிரோட வச்சிருக்கீங்க. இருக்காங்க சார். கனிஷ்கா, மல்லிகா, கோபிகா, ஸ்னேகா மாதிரி எனக்கு 4 மாமியார் இருக்காங்க சார். நான் அச்சுன்னா அம்மாம்பாங்க, உச்சுன்னா வந்துட்டேன்டாம்பாங்க, இட்லி போட்டு ஊட்டி விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி எனக்கு கிடைச்சிருக்கீங்க சார். அதுக்காக அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லவ் மேரேஜ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா யாருமே கண்டுக்க மாட்டாங்க, யாருமே அந்த ஒரு எக்ஸ்பெக்ட் கிடைக்காதுங்க சார். நாத்தனார் எனக்கு ஒரு 4 நாத்தனார் இருக்காங்க சார். அண்ணின்னு பாசமா இருப்பாங்க. அந்த ஒரு ஃபீலிங்ஸ், அந்த ஒரு தாட் எல்லாமே ஃபேமிலிக்குள்ள தான் சார் இருக்கு. அதனால தான் காதல் நாங்க வந்து எதிர்க்கிறோம் சார். நிறைய விஷயங்கள் இருக்கு சார். இந்த மாதிரி சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், இத்தோடு என் உரை முடிக்க போகிறேன். நீங்கள் காதலை ஆதரிச்சிங்க அப்படின்னா சரிங்களா சார்? அடுத்த லைனை சொல்லவே இல்லையா மேடம்? அடுத்த லைனை சொல்லவே இல்லையா மேடம்? காதல் சுகமானது. அது வந்து நாங்க எதிர்க்கிறோம் மேடம். நீங்களா சொல்லக்கூடாது, அதை நாங்க சொல்லணும். காதல் சுகமா சரி சுகமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் எரிச்சலா எரியும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? மருந்து போட்டு தானே சார் ஆகணும். அதனால சொல்றேன், காதலை எதிர்க்கிறோம். ரத்தத்துக்கும் லவ்வுக்கும் ஜாதி மதம் எல்லாம் இல்லை. ஒன்று இன்னோட ஒத்து போனா அதுக்கு பேர் தான் காதல். ஆஹா, பரவாயில்ல. இது குரல் மாதிரி நச்சுன்னு முடிப்பாங்க. ஐயா, இறுதி பேச்சு. ஐயா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அருமையான ஒரு பாடல், அவன் பொழுதுபோக்குக்கு ஒரு பிகரை பார்க்குறான், அவன் செலவு பண்ணதான் ஒரு லூஸை தேடுறான், 2 பேருமே இன்னைக்கு பொய்யா பழகுறான், ரொம்ப புளிச்சுதான் கை குலுக்கி பிரியறா. அதே மாதிரி தாங்க இன்னைக்கு வந்து பொழுதுபோக்குக்கான காதல் தான் அதிகமாக இருக்கீங்க. உண்மையான காதல்கள் மிக மிக அற்பமானதுங்கிறத சொல்லி முடிக்கிறேங்க. ஆஹா, ரொம்ப மகிழ்ச்சி. நேயர்களே, நீங்களும் கொண்டாடிக்கிட்டே இருந்திருப்பீங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தடுமாறுறேன். ஏன்னா நான் 2 பக்கமும் இருந்தவன். ஆனால் நம்மளை பழைய காதல் ஒன்று நம்ம இப்போ இருக்கிற தலைமுறையெல்லாம் நாடா அப்படின்வாங்க. ஒரு மரத்தையே சகோதரியாக நினச்சவங்களாம் இருக்கிறான். தலைவன் தலைவியை நெருங்கும் போது கூச்சப்படுறான் இல்லையா? ஐயோ, என் சகோதரி இருக்கிறான்னு. அப்படி அவங்க அம்மா வளர்த்துனா, என்னையும் பெற்று வளர்த்துனா, மரத்தையும் வளர்த்துனா. அதனால் என்னுடைய சகோதரி பக்கத்தில் இருக்கிறாங்க. கூச்சப்பட்ட சமூகத்தின் காதல் உயர்வான காதல். இன்றைக்கி அது எப்படி மாறி 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 நம்மளுடைய தொலைக்காட்சிகளும் திரைப்படங்களும் இன்றைக்கி குழந்தைகளை காதலிச்சே தீர்ணுன்ற கட்டாயத்தை கொண்டு வந்துட்டாங்க. பார்த்தீங்களா? அந்த காதலை இவங்க எதிர்க்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இது சமூக அக்கறை. அதுக்காக இவங்க கண்மூடித்தனமாக ஆதரிக்கலை. அதில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், அதுக்குள்ளார ஒரு நாகரிகம் இருக்கணும், அதுக்குள்ளார ஒரு ஒழுக்கம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இவங்க சொன்ன மாதிரி புழு பூச்சி கூட காதல் வரும். ஆனால் 6 அறிவு படைத்த நாம் இன்னொரு சக மனுஷனோட மனம் சார்ந்து பழகும் போது, உடலோடு முடியும் போது எந்தவித களங்கமும் இல்லாத உண்மையான காதலை மட்டும்தான் அந்த காதல்ன்ற வார்த்தையை சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு அது ஒரு வியாபாரத்தனமாக, சினிமாத்தனமாக, நாடகத்தனமாக மாறின காதலை நம்ம எப்பயுமே எதிர்க்கணும். தமிழனுக்குடைய உயர்வே வீரமும் காதலும் தான். நம்ம 2ஐயும் போற்றுவோம், அந்த நல்ல காதலை போற்றுவோம் என்று கூறி எங்களுக்கு நல்ல வாய்ப்பளித்த SS வர்மா தொலைக்காட்சிக்கு எங்கள் அணியின் சார்பாக காதலிங்க. ஏங்க அதுக்காக இப்பயே எந்திரிச்சு ஓடி போய் காதலிக்கிறீங்களா? எங்களது முடிச்சுட்டு போங்க.
நன்றி, வணக்கம்.